பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என கண்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்திலும் தாழ்விலும் இருந்தபோது தேவன் எழுந்து செயல்படும் நேரம் வந்தது என்று அவன் உறுதியாய் நம்புகிறான். இந்த வசனம் நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் அமைதியாக இருப்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் அவர் தாமதிப்பவர் அல்ல. தேவனுடைய நேரம் என்பது அது ஒரு சரியான நேரம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நியமிக்கப்பட்ட காலம் என்பது தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற தருணமாயிருக்கிறது. நாம் காத்திருக்கிறது அது ஒரு நீண்ட நேரம் காத்திருக்கிறது போல தெரியலாம். ஆனால் பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காத்திருந்த காரியத்திற்கு தேவன் இரக்கம் செய்யும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். இப்படி சொல்லுவேன், நாம் ஒவ்வொருவருடைய நிலையையும் தேவன் காண்கிறார். கண்டவர் அவர் சும்மா இருக்கலைங்க. அவருடைய நேரத்தில் எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் செயல்படும் நேரம் ஒரு நாளும் தவறாது. நீங்கள் காத்திருப்பது வீண் அல்ல, அது உங்கள் நம்பிக்கையின் பயணமாயிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் காத்திருக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 75:2 நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டாகுகிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. இந்த நேரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற நேரம். இந்த கால வேளையில் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 51:18 வாசிக்கும்போது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கர்த்தர் அவருடைய பிரியத்தின்படி நமக்கு நன்மை செய்யும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். கட்டாயம் தேவனுடைய நன்மையை காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் ஆண்டவரே, சீயோனுக்காக நீர் இறங்குவீர், அவனுக்கு நன்மை செய்யும்படி நீர் இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையின் நேரங்களை அறிந்தவர். தாமதமாக தோன்றும் இடங்களில் உம்முடைய நியமிக்கப்பட்ட காலத்தை நம்பி காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.